Welcome to our study. நான் உங்கள் ரம்யா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டேட்டா இன்டர்பிரேஷன். அதில் டிசம்பர் 2023 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்பர் 1 எடுக்கும்போது மிஸ்ஸிங் டிஐ தான் பார்க்க போகிறோம். இந்த மிஸ்ஸிங் டிஐயில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. எல்லோ பால், ரெட் பால், ப்ளூ பால் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ப்ளூ பால் இன் பாக்ஸ், ஆவரேஜ் ப்ளூ பாக்ஸோட ஆவரேஜ். முதல்ல ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் நம்பரை ஆட் பண்ணி அதில் எத்தனை கவுண்டிங்கோ அது டிவைடட்ல போட்டால் வருமா. அப்போ இவங்க சொல்லியிருக்கிறது என்ன பால், ப்ளூ பால். இப்போ ப்ளூ பாலோட ஓவரால் ஆவரேஜ் பார்க்கும்போது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 15. அப்போ எத்தனை வருது, 10 + 15 + 20 + அந்த இல்லாத மிஸ்ஸிங் வேல்யூக்கு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 15 டிவைடட் பை எத்தனை கவுண்ட் இருக்கு, 4 கவுண்ட் இருக்கு. அப்போ 4. அப்போ இப்போ மேலே இருக்கிறத டோட்டலாக ஆட் பண்ண என்ன வரப்போகுது நமக்கு, 5 45. 45x ஈக்குவல் டு 15. இப்போ இந்த 4 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. அப்போ 15 × 4 is 60. அப்போ x ஈக்குவல் டு -45. இப்போ -45 போது என்ன வரப்போகுது, 15. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எனக்கு இங்கே வேல்யூ இஸ் 15. ஓகேவா. இப்போ வந்து டேட்டாலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க கொடுத்த டேட்டாலேருந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, த நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் இன் பி, நம்பர் ஆஃப் ப்ளூ பால் இன் பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ஈக்குவல் ஆஃப் ரெட் பால் டி, டியோட ரெட் பாலோட இது அதே சேம் வேல்யூ அப்படின்றாங்க. சரி, அதனால 15 போட்டுறோம். அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பால் இன் டி, டியோட ஆவரேஜ் கேட்குறாங்க. டியோட ஆவரேஜ் என்னது, அப்போ 15 + 10 + 20 டிவைடட் பை 3. ஓகேங்களா. இப்போ டோட்டலாக ஆட் பண்ண என்ன வரப்போகுது, 20 30 45. 45 டிவைடட் பை 3. Oh, 1 time, remaining 1, 5 time. Answer is 15. Number 1 question is answer another is 15. Okay. Then next question போலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதே சேம் டேட்டாவை காப்பி பண்ண முடியுமானா அது முடியாது. ஏன்னா ஒரு டேட்டாவுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, த ரேஷியோ நம்பர் ஆஃப் ரெட் பால், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அழகாக எடுத்து எழுதிக்கோங்க, அப்போவே ஆன்சர் வந்துடும். ரெட் பால் பி அண்ட் டி எவ்வளோ, 2:1. எது சொல்லியிருக்காங்க, ரெட் பாலோட பியும் டியும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2:1. பி வந்து 2, டி வந்து 1. அப்பனா டி 1 மடங்குனா இதோட 1 மடங்கு அதிகமா இருக்கிறது தான் என்னது, பி. ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1 மடங்கு, டி வந்து 1 மடங்கு, அப்போ பின்றது 2 மடங்கு, அப்போ 2 டைம்ஸ். ஒன்னை விட இன்னொன்னு அதிகம். இப்போ இதுக்கு 1 கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்புறம் என்ன, இப்போ கொடுத்த பாயிண்ட் எழுதிட்டோமா. அடுத்தது என்ன எழுத போறோம், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பால் பால் பாக்ஸ் பிக்கு 25. இப்போ இதுல இன்னும் நமக்கு ரேஷியோ வேல்யூவே கொடுக்கல, இதுல இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. இருந்தாலும் என்ன சொல்றாங்க, ரெட் பாலுக்கும் வேல்யூ தெரியல, +20 பிளஸ் அங்கேயும் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், தெரியல. இப்போ ஆனால் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வச்சுப்போமா. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால் இன் ஆல் இஸ் 75. இப்போ என்ன சொல்றாங்க, ரெட் பால்ல வந்து எனக்கு விஷயமே தெரியாது. அப்ப ரெட் பால்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெட் பால் ஏக்கு வந்து 15, ரெட் பால் பிக்கு தெரியாது, பிளஸ் ரெட் பால் சிக்கு வந்து 30. அதே மாதிரி ரெட் பால் வந்து டிக்கு தெரியாது, ஆனா எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 75 கொடுத்துருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். பி பிளஸ் டி ஈக்குவல் டு 75 மைனஸ் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா 45. இப்ப பாருங்க, ஆன்சர் என்ன, 30. அப்போ பி பிளஸ் டி டோட்டலா 30. அப்போ டோட்டலா 30, டோட்டல் இஸ் 30, ரேஷியோ இஸ் 2:1. யாரு, பி
இஸ் டு டி. ஓகேங்களா? இப்போ நம்ம ரேஷியோ எப்பவுமே கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? டோட்டலா ஆட் பண்ணா 3. டோட்டலா ஆட் பண்ணா 3யா? அப்ப என்ன பண்ணுவோம்? 2/3 இன்டு 30. யாருக்கு? 2 ரேஷியோ ஆஃப் பிக்கு. ஓகேவா? அடுத்தது இப்ப இவங்களுக்கு ரேஷியோ வெளியே கண்டுபிடிச்சா தெரிஞ்சிருமா? அடுத்தது டிக்கு 1. இப்போ 1/3 இன்டு 30. இப்போ கேன்சல் பண்ணா 10. ஒரு மடங்கு 10னா 2 மடங்கு 20. செக் பண்ணி பார்த்துடலாமா? 10 10 இன்டு 2 20. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஆன்சர்ல வந்து என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. எவ்வளவு கிடைச்சிருக்கு? திஸ் இஸ் 20. அப்போ டோட்டலா ஆட் பண்ணா 3. திஸ் இஸ் த ஆவரேஜ் இஸ் 25. அப்போ 25 போது இவங்க இங்க போயிட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துருமா? கேட்கறது என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ளூ பால் பாக்ஸ் பி? ப்ளூ பால் பாக்ஸ் பி இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ இதுல என்னது? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 20 + 20 is a 40. அப்ப என்ன வரும்? 40 + y ஈக்குவல் டு 25 இன்டு 3. 25 இன்டு 3 அப்படின்னும் போது என்ன வரும்? 75. இப்போ y minus 40. இப்போ பண்ணா என்ன வரும்? 5 3. அப்ப ஆன்சர் இஸ் 35. ஓகேவா? செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் இஸ் 35. இப்போ இங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்றாங்களோ நம்ம அதுக்கேத்த மாதிரி போட்டாலே நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வரும். இப்போ தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? தேர்ட் கொஸ்டின்ல the total number of ball B is 45. அவங்களே சொல்லிட்டாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் டி என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் டி வந்து 45. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டி வந்து 45னா அப்ப எனக்கு ரெட் பத்தி தெரியாது. எல்லோ வந்து 10, ப்ளூ வந்து 20. இப்போ மொத்தம் எவ்வளோ? 45ன்னு சொல்றாங்க. அப்ப இதுல 45ன்னு சொல்லும்போது இப்ப இதுல ஆட் பண்ண 30யா? இப்போ 30 ஈக்குவல் டு 45 எக்ஸ் பிளஸ் 30 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 45 மைனஸ் 30. அப்ப என்ன வரப்போகுது? 15. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன எனக்கு கிடைச்சது? 15. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, the ratio of number of red ball D to the number of ratios A is 3. அப்ப என்னது? ரேஷியோ யாருக்கு சொல்றாங்க? ரெட் பால் டிக்கும் டு நம்பர் ஆஃப் எல்லோ பால் ஏக்கும் ரேஷியோ எவ்வளோ சொல்றாங்க? 3:4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ரேஷியோ 3:4. யாரு? ரெட் பால் பிக்கு 3, எல்லோ பாலுக்கு 4. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால் இன் ஏ? இப்போ ஏவோட டோட்டல் நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு இந்த எல்லோ பால் தெரியணும். எல்லோ பால்ல ரெட் பால் டி வந்து 3, தட் இஸ் 15. அப்போ இவங்களுக்கு என்ன? எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 15 15ன்றது 3 மடங்கா? அப்போ 4 மடங்குனா என்ன? அப்போ முதல்ல 1 மடங்குனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ 3 மடங்கு வந்து 15. அப்போ 1 மடங்கு என்னவா இருக்கும்? 5ஆ? அப்ப 1 மடங்கு 5னா தான் 3 மடங்கு 15 ஆகும். அப்ப 4 மடங்கு என்னவா இருக்கும்? 20. அப்ப this place is 20. அப்ப 20னா நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? இங்கே ஆட் பண்ணா 30 45. அப்போ அவர் ஆன்சர் இஸ் 45. இஸ் கிளியர்? ஓகேவா? இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு டேட்டாவை நம்ம கண்டுபிடிச்சா அந்த டேட்டா வந்து இருக்கிற எல்லா 5 கொஸ்டின்ஸ்க்கும் காமனா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இதுல பாருங்க ஒரு இதுக்கும் ஒரு டேட்டாஸ் அவங்களே கொடுக்குறாங்க. The average number of ball C is 21. Average number of ball C is 21. 30 plus x plus 15 by 3. Average வந்து 21. இப்போ average is 21னா என்ன பண்ணலாம்? 30 plus 15 45 plus x equal to இப்போ இவங்க 21 இங்க வருமா? அப்போ 21 into 3. 21 into 3னா 63. அப்போ x equal to minus 45. இப்போ x equal to minus 45 அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? 63 45. இப்போ இங்க 5 13 8ஆ? இங்க ரிமைனிங் 1 18.
அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? தட் இஸ் 18. அப்ப இங்க போட்டுப்போம். சரி, இதோட வேல்யூ இஸ் 18. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இப்போதைக்கு இந்த கால்குலேஷனுக்கு மட்டும் ரப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எல்லோ பால் ஆல் boxes together is 15. Average of yellow ball. Average of yellow ball. அப்ப yellow ball x தெரியாது. 20 plus 18 plus 10. Average 15. அப்போ டோட்டலா என்ன வந்திருக்கும்? 4 ஆல டிவைட் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க இங்க போனா என்ன, முதல்ல இந்த இடத்துல ஆட் பண்ண என்ன இருக்கும்? 20, 30, 48. அப்ப x plus 48 equal to 60. 15 into 4 is 60. அப்போ 60 minus 48 அப்படின்னும் போது என்ன ஆன்சர் வரும்? 2, 1. That is answer is 12. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்தது, வாட் இஸ் த ரேஷியோ நம்பர் ஆஃப் எல்லோ பால் ஏ? எல்லோ பால் ஏ, எல்லோ பால் ஏ என்னது? எல்லோ பால் ஏ வந்து 12. அடுத்தது என்னது? 2. 2னா ரேஷியோ. என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளூ பாலோட டி. ப்ளூ பாலோட டி இஸ் 20. அப்போ டி. ஆக்சுவலி இப்போ இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நீங்க சிம்பிளாவே போட்டுக்கோங்க. என்ன போடலாம்? 12:20. அப்போ 6 டைம்ஸா? 10 டைமா? மறுபடியும் 3 டைமா? மறுபடியும் 5 டைம். ஆன்சர் இஸ் 3:5. கிளியர்? அவங்க என்ன வேல்யூஸோ அதை வச்சுதான் நானும் மூவ் பண்ணேன். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன சொல்லிட்டார்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் பால். அப்போ ஆல் பால்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 200. த ரேஷியோ நம்பர் ஆஃப் ஏபிசிடி இஸ், இதுக்கு 9, 9, 13, 9. இப்ப பாருங்களேன், டோட்டலா ரேஷியோ பிரிச்சிருக்காங்க. இப்ப டோட்டலா ரேஷியோ எப்படி பிரிச்சிருக்காங்க? இப்போ 9:9:13:9. இப்போ ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர். இப்போ எனக்கு ஒரு டோட்டல் நம்பர் 20 இருக்கு. 2:3 ரேஷியோல பிரிங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பிரிப்போம்? 2:3க்கு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரேஷியோ பிரிங்க அப்படின்னா முதல்ல இவங்க 2 பேரையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். இப்போ 2/5 into 20. அடுத்தது என்னது? 3/5 into 20. இப்படி தானே போடுவோம். இப்போ 2:2 ரேஷியோ பிரிக்கும் போது என்ன வரப்போகுது? எனக்கு 4 வருமா? இங்கேயும் 4 வருமா? இப்போ 8:2. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்போது 12. இப்போ பாருங்க, இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்னது? ஆல்மோஸ்ட் இந்த 20க்கு வரும். அப்போ கம்பேரிசன். அப்போ இங்க எப்படி பிரிக்கிறாங்களோ அப்போ எவ்வளோ ரேஷியோ, சிங்கிள் ரேஷியோ நான் கொண்டு வரணும்னா நம்ம இங்க என்ன பண்ணணும்? 200. அப்போ டோட்டலா இவங்களை ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? 3 9s are 27. 27 plus 13. 27 plus 13 is a 40. அப்போ டோட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40. 40க்கு எவ்வளோ டோட்டல்? 20. அப்போ இப்போ 40க்கு 200னா 1 ரேஷியோக்கு எவ்வளோ வரும்? அப்போ 1 ரேஷியோ டிவைடட் பை 40யா? அப்போ 0க்கு 0 கேன்சல். திஸ் இஸ் 5. அப்போ 1 ரேஷியோ இஸ் 5. அப்போ 9 ரேஷியோனா என்ன வரும்? அப்போ 9 ரேஷியோனா 1 into 9. அப்போ இங்க 9. அப்போ 9 equal to 45. அப்போ அப்போ இந்த டோட்டல் ரேஷியோஸ் மாறுமா? அப்போ this is 45. அப்போ இங்கேயும் 45. அப்போ இங்க 5 கொடுக்கும்போது என்ன வரப்போகுது? 65. இங்க 5 கொடுக்கும்போது 45. இப்போ இது ஈச் அண்ட் எவ்ரிதிக்கோ ஷெட்யூலை பிரிச்சு கொடுத்துட்டோமா? இந்த 200 இவங்க கொடுத்த ஸ்பிளிட்டிங் மூலமா நான் ரேஷியோ பிரிச்சு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த பாயிண்ட் என்னது? ரெட் பால் அண்ட் ப்ளூ பால் பில, இந்த செக்ஷன்ல 2:2. ரெட் பால் பி பால் பில இது 2:3ன்னு கொடுத்துருக்காங்க.
இன்னும் எனக்கு 2 வேல்யூ தெரியல. இப்ப இந்த 2 வேல்யூ தெரியாம நான் இங்க குடுக்க முடியாது. அப்ப ஆனா இங்க 2 வேல்யூ குடுக்காம என்ன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டோட்டல் பிக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க? பிக்கு 45 குடுத்துருக்காங்களா? இங்க 2:3யா? சரி எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னே இருக்கலாம். இது 2:3ன்னே இருக்கட்டும். ஆனா எனக்கு என்ன குடுத்துருக்காங்க? +20 குடுத்துருக்காங்களா? அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் 20 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? 20 தானே? ஆமா. 20 ரெட் அண்ட் ப்ளூ பால் ஆட் பண்ண என்ன வரும் எனக்கு? சாரி சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 5 15. ஓகேங்களா? இப்போ 2:3 ரேஷியோ எவ்வளோ வந்திருக்கு? 15 வந்திருக்கு. அப்போ டோட்டல் 2:3 டோட்டல் இஸ் 15. இப்போ இது ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2/5 into 15 is to 3/5 into 15. இப்படி ரேஷியோ எடுக்க போறோம். இப்போ இங்க 3 இப்போ 2 3s are 6, இங்க 3 3s are 9. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல ரேஷியோ வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ratio red and b ball is கொடுத்தாச்சா? இதுல what is the ratio number of yellow ball? ஒரே ஒரு நிமிஷம். What is the ratio of number of yellow ball in A and C together? ஓகேங்களா? A and yellow ballல A and C together அப்படின்றாங்க. இப்ப பாருங்களேன். இப்ப இதை டைரக்டா கொண்டு வரலாமா? 15 plus 10 என்ன வரும்? 15 plus 10 plus x equal to 45. வெறும் ஆடட்ல தாங்க இருக்கு. ரேஷியோ டோட்டல் இது எல்லாமே என்னது? டோட்டல். இப்போ இது எல்லாமே டோட்டல் அப்படின்னும் போது இவங்களை ஆட் பண்ண என்ன வரும்? 25 plus x 45. அப்ப என்ன வரப்போகுது? 25 சப்ராக்ட் பண்ணி வேல்யூ என்ன வரப்போகுது? 0 2. அப்ப இந்த இடம் இஸ் 20. இப்போ நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 15 20 10. ஓகேங்களா? இப்போ அடுத்தது. அப்ப இந்த இடத்துல நான் ஆட் பண்ணும்போது ஒரு ரேஷியோ வரணுமா? அப்ப இந்த இடம் இப்ப யாரு? ஏக்கு வந்து இது இந்த எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 பிளஸ் சி டுகெதர். சிக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 65. இப்ப சில 65 ஈக்குவல் டு 30 பிளஸ் 15 பிளஸ் எக்ஸ். இப்ப இதை ஆட் பண்ண என்ன வரப்போகுது? 45. 65 minus 45 equal to x 0 2. இங்கே எனக்கு என்ன வருது? Z 20. அப்ப எவ்வளவு வேல்யூ? 20 plus 20 என்ன நமக்கு? This place is 40. ஓகேங்களா? 2 ratio the red ball B and D together. red ball B யும் D யும் 2 together அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல 2 togetherல இப்போ எனக்கு இந்த பொசிஷன் D சொல்லும் போது என்னது? 10 plus 20 is 30. 10 plus 20 is 30. ஓகேங்களா? இப்போ இந்த calculation போடலாமா? 45 equal to x plus 30. அப்போ எனக்கு x ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 30ல போச்சுன்னா 15. அப்போ இந்த இடம் ஃபில்டு. இப்போ இந்த இடம் ஃபில்டு. இப்போ பொசிஷன் நமக்கு எங்க? இங்க மட்டும்தான் நமக்கு இன்னும் ஃபில்லிங் ஆகணும். இப்போ இந்த இடமும் இப்போ ரேஷியோல நம்ம சொன்னோமா? ரெட் பாலோட பிக்கு ரேஷியோ சொல்லியிருந்தோமா? இப்போ ஒரே ஒரு நிமிஷம். சம் பிளேஸ் ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ பொசிஷன்ல 45 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 20. அப்போ இவங்களை சப்ராக்ட் பண்ணனா என்ன வரப்போகுது? 0 2. அப்போ சாரி 25 வருமா? ஓகேவா? 25. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து Z 25. இந்த 25லயும் என்ன பாருங்க? 2:3 equal to 25. அப்போ 2/5 into 25 is to 3/5 into 25. இப்போ கேன்சல் பண்ண என்ன வரப்போகுது? 5. 5 5s are 25. 3 5s are 15. அப்போ this place is
15. இப்போ இங்க 5 10. அப்ப எனக்கு பொசிஷன் இஸ் 10. அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் வேல்யூ 10. இப்போ ரெட் பாலோட டி வந்து இஸ் 15. டோட்டலா ஆட் பண்ண என்ன வரப்போகுது இஸ் 25. அப்போ 25னா கேன்சல் பண்ண என்ன வரும் நமக்கு, 8 டைமா 5 டைம், 8:5. நான் தான் மிஸ்டேக். இப்போ ஆன்சர் இஸ் பி, 8:5. ஓகே, clear? Thank you.